கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் பிரியமான தொலைக்காட்சி நேயர்களே, பரலோகத்தின் பரிசுத்த தேவன் தாமே உங்கள் அனைவரோடும் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து நன்மையாலும் கிருபையாலும் உங்களை வழிநடத்துவாராக. பரிசுத்த வேத புத்தகத்தின் மகத்துவமான சத்தியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கும்பதாக பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் கண்களை மூடி அவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் எங்கள் இரக்கமுள்ள அன்பின் தகப்பனே, பரமபிதாவே, அப்பா, இந்த நாளிலும் கூட நாங்கள் அப்பாவுடைய பரிசுத்த வேத புத்தகத்திலிருந்து சத்தியத்தை தியானிக்கும் என்பதாக பரலோகத்தின் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு அளவில்லாமல் தந்து நாங்கள் சிந்திக்கவிருக்கிற இந்த வசனங்களை எல்லாம் எங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை அபியாசிக்கவும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த மகத்துவமான சத்தியத்தை நாங்கள் தெரிந்து அநேகருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ பரலோகத்தின் தேவன் தாமே இந்த வேளையிலே இந்த தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்திருந்து உம்முடைய அன்பான சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவி பெருக்கமாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் மீட்பருமாய் இருக்க இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை நல்லாமத்தில் எல்லாவற்றையும் மிகுந்த மனத்தாழ்மையோடு கெஞ்சிரோம். ஜெபம் கேளும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மகத்துவமான தேவனுடைய சத்திய செய்தியை தொடர்ந்து கேட்டு வருகிறவங்கள் அனைவரையும் பரலோகத்தின் தேவன் பெருக்கமாய் ஆசீர்வதிப்பாராக. வேத புத்தகத்திலே ஊத்ஸ் என்ற தேசத்திலே தேவனுடைய தாசன் என்று அழைக்கப்பட்ட யோபு என்ற பெயருடைய ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இந்த யோபை பற்றி வேதம் சொல்லும் பொழுது அவர் ஒரு சிறந்த மனிதர் மாத்திரமல்ல, உண்மையுள்ளவர், தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு உத்தம மனிதன் என்று அவரை பற்றி எழுதியிருக்கிறது. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த யோபு மிகவும் பெரிய செல்வ சீமானாக இருந்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவரை குறித்து சொல்லப்படும் பொழுது அவருக்கு 7 குமாரர்கள் 3 குமார்த்திகள் அவருக்கு இருந்தார்கள் என்றும், மேலும் அவருடைய ஆஸ்திகளை பற்றி சொல்லும் பொழுது அவருக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள், இன்னும் திரளான வேலைக்காரர்களும் அவருக்கு இருந்தார்கள் என்றும், இந்த யோபு கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் மிகவும் பெரிய செல்வந்தராக இருந்தார் என்றும் வேதத்திலே அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மிகவும் சிறப்புமிக்க செல்வ சீமானாக இருந்த அந்த யோபின் வாழ்க்கையை சத்ருவாய பிசாசானவன் ஒரே நாளில் எல்லாவற்றையுமே அவன் அழித்து போட்டான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. யோபு என்ன பாவம் செய்தார்? யோபுக்கு ஏன் இந்த துன்பங்கள் வந்தன? யோபு செய்த பாவம்தான் என்ன என்றால், வேத புத்தகமானது யோபு ஒரு பாவம் செய்யவில்லை என்று வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. யோபுக்கு கூட தனக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தது என்பது அவருக்கே புரியவில்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த யோபை பற்றி பரலோகத்தின் தேவன் தாமே சாட்சி கொடுக்கின்ற வேளையில் அவர் சொல்கிறார், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகரமாகிய அவனைப் போல ஒருவனும் பூமியில் இல்லை என்று தேவன் சொன்னார் என்பதாக வேதாமத்திலே எழுதியிருக்கிறது. ஜோப் வாஸ் blameless and upright man என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இந்த யோபு என்ற இந்த மனிதருடைய பிள்ளைகள் அனைவரையும் அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் ஒரே நாளில் சத்ருவாய் பிசாசானவன் அழித்து போட்டான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறார். யோபு சொல்கிறார், அவருடைய சிநேகிதர்கள் எல்லோரும் அவரை வெறுத்து போட்டார்கள். யோபு சொல்கிறார், அவரை விட இள வயதானவர்கள் அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று அவர் சொல்கிறார். கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அந்த யோபு மேலும் சொல்லும் பொழுது அவர்கள் இந்த யோபுடைய முகத்துக்கு எதிரே அவர்கள்
துப்பவும் செய்தார்கள் என்பதாக அவர் சொல்கிறார். அப்படி வேதாகமத்திலே அவர் சொன்னதாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை அவமானங்கள், பாடு, துன்பங்கள், துயரங்கள் இவைகளுக்கு மத்தியிலேயும் இந்த யோபு தன் தேவனுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். இவ்வளவும் நடந்திருக்கிறது வாழ்க்கையிலே. அது மாத்திரமல்லாமல் யோபுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் யோபுவை இந்த சத்ருவாய் பிசாசானவன் அவன் உபத்திரப்படுத்திய பொழுதும் கூட எல்லாவற்றும் யோபு தேவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்பதாக வேதத்தில் எழுதியிருக்கிறது. யோபுடைய மனைவி வந்து யோபிடத்திலே, இன்னுமா நீர் உம்முடைய உத்தமத்தில் நிற்கிறாய், நீ தேவனை தூசித்து உன் ஜீவனை விடு என்று சொல்லும் பொழுது கூட நம்ம பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறாய். அவரிடத்திலே கர்த்தரிடத்திலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்பதாக யோபு சொன்னார் என்று வேதாகமத்திலே எழுதியிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் யோபு ஒரு பாவமும் செய்யவில்லை என்று வேதவசனம் கூறுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த யோபு தேவனுக்கு உண்மையுத்தமாக இருந்தார். இந்த யோபுக்கும் தேவன் உண்மையுள்ளவராகவே இருந்தார். யோபுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு துன்பங்கள் அவர் பொறுமையோடு சகித்து ஒரு பாவம் செய்யாதபடி, தேவனுக்குறாக ஒரு வார்த்தையும் சொல்லாதபடி வாழ்ந்த இந்த யோபு, துன்பங்களை சகித்த இந்த யோபுக்கு தேவன் உண்மையுள்ளவராக இருந்து யோபுடைய முன்னிலைமை பார்க்கிறோம், யோபுடைய பின்னிலைமையை தேவன் ரெண்டத்தனையாக ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறார். தேவன் யோபுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். ஆமென். கர்மர்களே, நம்முடைய தேவன் பரலோகத்தின் தேவன், நம்மை படைத்த சர்வவல்லமை தேவன், எல்லா காலங்களிலும் யுகம் யுகமாக யுகம் நெடியிலும் அவர் மனிதர்களுக்கு உண்மையுள்ளவராகவே இருந்து வந்திருக்கின்றார். வாக்கு மாறாத தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எல்லா காலங்களிலும் உண்மையுள்ளவராகவே இருந்து வந்திருக்கின்றார். பக்தனாகிய தாவீதை பற்றி வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, தாவீது ஆண்டவருக்காக நிறைய பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். அவர் கர்த்தரை துதித்து பாடின பாடல்கள், இவர் வேதனையில் இருந்த நாட்களிலே ஆண்டு நோக்கி பாடின பாடல்கள் எல்லாம் ஏராளமாக வேதாகமத்திலே இருக்கின்றன. இந்த தாவீது அரசனை இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் இவரை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக இவரை வனாந்திரத்திலே துரத்தி கொண்டே போகிறார். அந்த சம்பவங்களை எல்லாம் வேத புத்தகம் மிக தெளிவாக கூறுகிறது. தாவீதை வனாந்திரத்திலே ஒரு நாயை வேட்டையாடுவதை போல விரட்டுகிறார். ஆனாலும் அப்படி ஓடி ஒளியும் பொழுதெல்லாம் கூட இந்த தாவீது கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறார். இந்த தாவீது அரசனுக்கு பிறந்த பிள்ளைகளிலே அப்சலோம் என்று ஒரு மகன் இருந்தார் என்று வேதம் சொல்கிறார். இந்த அப்சலோம் மிகவும் அழகுள்ளவனும் கூட. தாவீது அரசன் தன்னுடைய எல்லா பிள்ளைகளிலும் இந்த அப்சலோமை மிகவும் அதிகமாக நேசித்தார். ஆனால் இந்த அப்சலோம், தாவீதின் மகனாகிய இந்த அப்சலோம் தாவீது அரசனுக்கு விரோதமாக எழும்பி தாவீதை வனாந்திரத்திலே இவரும் துரத்துகிறார். எவ்வளவு பயங்கரம் என்று பாரு. தாவீது தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து காடுகளிலே ஓடி ஓடி ஒளிகிறார். அப்படிப்பட்ட நெருக்கமான நேரத்திலும் கூட தாவீது தேவனை துதித்து பாடுகிறார். அவரை நோக்கி அபயமிட்டு கெஞ்சுகிறார். அவர் அந்த நாட்களிலும் அந்த நேரத்திலும் கூட அந்த சூழ்நிலையிலும் கூட அவரை பாடின பாடல்களை சங்கீத புத்தகத்திலே நீங்கள் வாசிக்க பார்க்க முடியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த தாவீது அரசன் ஒரு முறை என்கேதியின் வனாந்திரத்திலே இருக்கிறார் என்று சவுல் ராஜா கேள்விப்பட்டார். உடனே இந்த சவுல் ராஜா அந்த என்கேதியின் வனாந்திரத்திற்கு போய் வீரர்களோடு போர் வீரரோடு சென்று அந்த தாவீதை பிடித்து கொலை செய்யணும் என்று அவர் போகும் பொழுது தாவீது அரசன் இந்த இஸ்ரேலின் முதல் ராஜாவாகிய சவுலை பார்த்து சொல்கிறார். வேதம் சொல்கிறது எனக்கு அருமையானவர்களே, தாவீது இஸ்ரேலின் முதல் அரசனாகிய சவுலை நோக்கி சொல்வதை பாருங்கள். இஸ்ரேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்?
ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியா என்று தன்னை மிகவும் தாழ்த்தி சவுல் ராஜாவிடத்திலே அவர் கெஞ்சுகிறார். ஒரு நாயையா, செத்த நாயையா நீர் துரத்துகிறீர், என்னை விட்டுவிடக் கூடாதா, ஒரு தெள்ளு பூச்சியா உமக்கு எதிரி என்று கெஞ்சுகிறதை வேத வசனமானது சுட்டிக்காட்டுகிறது. இந்த தாவீது அரசன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமாக செய்த பாவத்தையும் வேதம் சொல்கிறது. ஏத்தியனாகிய உரியாவின் காரியத்திலே அவன் செய்தான் பாவம். அப்படி தேவனாகிய கர்த்தர் இந்த தாவீதை சிறப்பாக அவர் ஆசீர்வதித்து ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது, தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை தேவன் எடுத்து இஸ்ரேலின் 12 கோத்திரங்களுக்கு அவரை ராஜாவாக அவர் உயர்த்தினாலும் கூட இந்த தாவீது அரசன் இந்த காரியத்திலே கர்த்தருக்கு விரோதமாக அவர் பாவம் செய்தார். அந்த ஏத்தினாய் உரியாவை பட்டயத்தினாலே கொன்று யுத்தத்தின் முன்னணியிலே அவனை அனுப்பி அவனை கொலை செய்யும்படி அவனுக்கு அங்குள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அவன் மரித்து போன பின்பு ஏற்கனவே தவறு செய்த அவருடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக எடுத்துக்கொண்டார். இது பயங்கர பாவம் அல்லவா? ஆனாலும் தாவீது அரசன் இந்த காரியத்தில் தேவனுக்கு விரோதமாக அவர் பாவம் செய்திருந்த பொழுதும் கூட தேவன் தாவீதுக்கு உண்மையுள்ளவராகவே இருந்தார். தாவீதை அவர் மன்னித்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது தேவன் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று வேதத்திலே எழுதியிருக்க பார்க்கிறோம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நாம் நம்முடைய கவனத்தை திருப்பினால், மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனத்தில், தமது சுதந்திரத்தில் மீதியானுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் ஐயா. தேவனாய கர்த்தர், பரலோகத்தின் தேவன், நம்முடைய தேவன் இரக்கம் நிறைந்த தேவன், மனதுருக்கம் நிறைந்த தேவன். அவர் இந்த தாவீதுக்கு இறங்கினார். தாவீதை அவன் செய்த பாவங்களிலிருந்து அவனை மன்னித்தார் என்றெல்லாம் வேதத்திலே நாம் வாசிக்க பார்க்கிறோம். தாவீது உண்மை இல்லாமல் இருந்த பொழுதும் கூட, தாவீது தன் தேவனுக்கு உண்மையற்றவராக இருந்த பொழுதும் கூட தேவன் தாவீதுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். கர்த்தருக்குள் எனக்கு பிரியமானவர்களே, வேத புத்தகத்திலே இன்னொரு அருமையான முற்பிதாவை பற்றி எழுதியிருக்கிறது. ஊர் என்ற கல்தேய பட்டணத்திலிருந்து ஆபிரகாம் என்பவரை 75 வயதிலே பரலோகத்தின் தேவன் அழைத்தார். ஆபிரகாம் அவருடைய தகப்பனாகிய தேராக ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர், அவருடைய தகப்பனாகிய தேராக ஒரு விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்த பொழுதும் கூட அந்த ஆபிரகாமுடைய உள்ளத்திலே மெய்யான தேவனை பற்றிய ஒரு எண்ணம் இருந்தபடினால் தேவன் அந்த ஆபிரகாமை அழைத்தார். 75 வயதிலே ஊர் என்கின்ற அந்த கல்தேயர் பட்டணத்திலிருந்து இந்த ஆபிரகாமை தேவன் அழைத்து, ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு உன் இனஜன பெந்துக்களை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலத்தனையாக வானத்து நட்சத்திரங்கள் அத்தனையாக அவருடைய எண்ணிக்கையை பெருக பண்ணுவேன், உன் சந்ததியிலே ராஜாக்களை எழுப்புவேன் என்றெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். ஆபிரகாம் தேவன் தனக்கு இப்படி வாக்கு கொடுத்திருந்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமிடத்திலே வந்து சொன்னார்கள், ஆபிரகாம், உனக்கு சாராள் இடத்தில், உன் மனைவியாகிய சாராள் இடத்திலே உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொன்னார்கள். கர்த்தர் அப்படி சொன்ன பொழுது இந்த ஆபிரகாம் அவருடைய மனைவி சாராளும் என்ன செய்யறாள் உங்களுக்கு தெரியுமா? தேவன், சர்வ தேவன் நேரடியாக வந்து சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், தேவன் சொன்னார்கள், உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொன்ன பொழுது சாராள் என்ன செய்தாள் என்றால் வேதம் சொல்கிறது, சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து
நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயது உள்ளவனுமான பின்பு எனக்கு பிள்ளை பிறக்குமோ என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்திலே நகைத்தாள் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. இந்த சாராள் உள்ளத்திலே தான் நகைத்தாள். ஆனால் இந்த ஆபிரகாம் அவர் என்ன செய்தார் என்று பாருங்கள். வேதம் சொல்கிறது, ஆனால் ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து நகைத்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஒரு அரசு அதிகாரி முன்பாக யாராவது நகைப்பார்களா? அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே யோசித்து பாருங்கள். ஒரு முதல்வர் முன்பாக, ஒரு பிரைம் மினிஸ்டர் முன்பாக, ஒரு அதிகாரி முன்பாக, ஒரு அதிகாரி வந்து பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே யாராவது அந்த அதிகாரி முன்பாக நகைப்பார்களா? இந்த ஆபிரகாமோ இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் வந்து சொல்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்குமே. அவர் சொல்கிறார், ஆபிரகாம் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்கிறார். ஆன பிறகும் அந்த தேவன் சொன்ன பொழுது இந்த ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆபிரகாம் தேவனுக்கு நேரடியாக நின்று இப்படியெல்லாம் செய்த பொழுதும் கூட, நகைத்த பொழுதும் தேவன் ஆபிரகாமுக்கு உண்மையுள்ளவராகவே இருந்தார். தேவன் சொன்ன பிரகாரமாக சாராளுக்கு ஒரு குமாரன் நான் கொடுப்பேன் என்று சொன்ன பிரகாரமாக அந்த சாராளுக்கு பிறக்கும் குமாரன் மூலமாக பெரும் சந்ததி உருவாகும், அந்த சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொன்ன பிரகாரமாக 12 கோத்திரங்கள் எழுப்பின. அதில் ராஜாக்கள் தோன்றினார்கள். தேவன் ஆபிரகாமுக்கு உண்மையுள்ளவராகவே இருந்தார். யோபுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். தாவீதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். இந்த ஆபிரகாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுதும் கூட ஆபிரகாமுக்கு தேவன் உண்மையுள்ளவராகவே இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. பரலோகத்தின் தேவன் எல்லா காலங்களிலும் எல்லா மக்களுக்கும் அவர் என்றும் உண்மையுள்ளவராகவே இருந்து வருகிறார் என்று வேதமானது சுட்டிக்காட்டுகிறது. எனக்கு அருமையானவர்களே, பரலோகத்தின் தேவன் யாரை அழைக்கிறாரோ அழைத்தவர்களுக்கெல்லாம் அவர் உண்மையுள்ளவராகத்தான் இருந்து வந்திருக்கின்றார். மனிதர்கள் அவருக்கு உண்மையற்றவர்களாக செயல்பட்ட பொழுதும் தேவன் அவர்களுக்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் தேவனால் படைக்கப்பட்ட அவர்கள் தேவனை நம்பாமல் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்களே. பாவம் செய்த மாத்திரத்திலே தேவன் அவர்கள் அழித்தா போட்டார். அவரிடத்திலே இறங்கி வந்து சொன்னார், இதோ ஸ்திரீயின் வித்தாக மேசியா வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று அவர் வாக்கு கொடுத்தார். அவர்கள் உடையற்றிருந்த வேளையிலே தோல் உடைகளை உருவாக்கி அதை அவர்களுக்கு உடுத்து வித்து அவர்களை ஆசீர்வதித்த தேவன். அவர் சொன்ன பிரகாரமாகவே ஸ்திரீயின் வித்தாக தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர்களுக்காக மரித்து இரத்தம் சிந்தி அவளுக்கு ஒரு மாபெரும் மீட்பை ரட்சிப்பை சம்பாதித்தாரே. ஆதாம் ஏவாளுக்கு தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார். அவருடைய சந்ததியினர் அனைவருக்கும் கூட தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் என்று வேதவசமானது திட்டோட்டமாக சொல்கிறது. வேத புத்தகத்திலே எழுதியிருக்கிறதை நான் வாசிக்கிறேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. மக்களுக்கு இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் துன்பங்கள், துயரங்கள், சோதனைகளை சத்ருவாய் பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதனாகிய அந்த சத்ருவாய் பிசாசானவன் ஒருவரையும் விட்டு வைப்பதில்லை. அவனை வணங்குகிறவா இருந்தாலும் சரி, அவர்களே அவன் விட்டு வைப்பதில்லை. எல்லோரையும் அவன் கொலை செய்கிறான். எல்லோருக்கும் அவன் துன்பங்களை கொடுக்கிறான். எல்லோருக்கும் அவன் வருத்தங்களை கொடுக்கிறான். எல்லோரையும் அவன் ஏமாற்றுகிறான், வஞ்சிக்கிறான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது, வேத வசனம் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், கர்த்தருக்குள்ளே எனக்கு பிரியமானவர்களே, மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று சொல்லி தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பார்த்தீர்களா? சோதனை நேரிட்டாலும் கூட தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் தேவன் என்ன செய்ய மாட்டாராம். சத்ருவாய் பிசாசானவன் நம்மை சோதிப்பதற்கு அவரிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டு வந்தாலும் கூட
உங்கள் திராணிக்கு மேலாக உங்களை சோதிப்பதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று வேதம் சொல்கிறார். வேதம் சொல்வதை பார்த்தீர்களா? சோதனையோடு கூட அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, உங்கள் திராணிக்கு மேலாக உங்களை சோதிப்பதற்கு தேவன் ஒரு காலம் இடமளிக்க மாட்டார். தேவன் உண்மையுள்ளவராயிருப்பார் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நமது தேவன் நமக்கு உண்மையுள்ளவர். நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்க அவர் இடம் கொடுப்பதில்லை. யோபுவை சோதிப்பதற்காக சத்ருவாய் பிசாசானவன் தேவ சமூகத்திலே வந்து உத்தரவு கேட்டானே. அப்படி அவன் உத்தரவு கேட்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் அவனிடத்தில் என்ன சொன்னார்? நீ அவனை சோதித்து பார்க்கலாம், ஆனால் அவன் பிராணனை தப்பவிட வேண்டும், அவனுடைய ஜீவனை நீ தப்பவிட வேண்டும், ஜீவனுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார். பார்த்தீங்களா? தேவனுக்கு தெரியும் யோபு எந்த அளவுக்கு சோதனையை அவரால் தாங்க முடியும் என்று தேவனுக்கு தெரியும். ஆகவே தன்னுடைய பிள்ளையை அவர் அவருடைய திராணிக்கு மேலாக சோதிப்பதற்கு அவர் சாத்தானுக்கு ஒரு காலம் இடம் கொடுக்க மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரலாம் என்றாலும் தேவன் உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். உங்களுடைய திராணிக்கு மேலாக ஒரு காலம் அவர் உங்களுக்கு சோதனையை அனுமதிக்க மாட்டார், நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார். என்றால் தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அன்புள்ளவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புக்கு இலக்கணத்தை எங்கே பார்க்கலாம் என்றால் அது தேவனிடத்திலே தான் பார்க்க முடியும். யாராலும் ஒருவனுக்காக ஒருவன் மரிப்பானா? நல்லவனுக்காக ஒருவரை ஒருவன் மரிக்கலாம். ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தாரே, அந்த வார்த்தையாய் தேவன் நமக்காக மரித்தாரே. அப்படி அவர் மரித்தபடினால் பிதாவாகி தேவன் நம்மேல் வைத்த அன்பையும் வார்த்தையாக தேவன் நம்மேல் வைத்த அன்பையும் அந்த கல்வாரியிலே நாம் காண முடிகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவன் அன்புள்ளவர். அவர் நமக்கு எல்லா காலங்களிலும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று வேத வசனங்கள் சுட்டி காட்டுகிறது. கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தேவன் மோசேயை அழைத்தாரே, மோசேயை அழைத்த தேவன் மோசேக்கு உண்மையுள்ளவராக இருந்தாரா? மோசே தான் பெரியவனான பொழுது பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான அந்த பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு உபத்திரவத்தை அனுபவித்து தெரிந்து கொண்டு வந்தாரே, அந்த மோசேக்கு தேவன் எப்படி இருந்தார்? உண்மையுள்ளவராகவே இருந்தார். மோசேயை தேவன் கைவிட்டாரா? கைவிடவில்லை. மோசேக்கு பிறகு யோசுவாவை தேவன் அழைத்தார். யோசுவாவை தேவன் அழைத்த பொழுது அந்த யோசுவாவிடத்திலே தேவன் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு தெரியுமா? வேதத்தில் எழுதியிருக்கிறது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். மேலும் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். மோசையோடு தேவன் இருந்தார். மோசை அழைத்த தேவன் மோசைக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். இப்பொழுது மோசைக்கு அடுத்தபடியாக மோசை மரித்து போனார். மோசைக்கு அடுத்தபடியாக இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக தேவன் யோசுவாவை அழைத்து யோசுவாவிடத்தை சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்னாரே. இருந்தாரா? இருந்தார். அவர் யோசுவாவோடு கூட இருந்தார். மோசே மரித்து போன பின்பு தேவன் மோசே மரித்து போன பின்பு தேவன் யோசுவாவை அந்த இடத்திலே தலைவனாக வைத்து தேவன் அந்த யோசுவாவின் மூலமாக இஸ்ரேலை வழிநடத்த அவர் சித்தமான பொழுது அந்த யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், யோசுவா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். உனக்கு முன்னாக யாரும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னாரே. அந்த யோசுவாவோடு தேவன் இருந்தாரா? இருந்தார். தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். தேவன் மோசையை அழைத்தார். மோசேக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். பரலோகத்தின் தேவன் தாவீதுக்கு அரசுரிமையை கொடுத்து அவரை வழிநடத்தினார். அவர் தவறு செய்த பொழுதும் கூட தாவீதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். பரலோகத்தின் தேவன் இந்த ஆமோஸை அழைத்தார்.
ஆமோஸுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். நம்மையும் கூட பூமியின் கடையாந்திரங்களிலே இருந்து, தாழ்மையான இடத்திலிருந்து, புழுதிலிருந்து, குப்பையிலிருந்து மனிதனை அவர் இடிக்கிறார் என்று சொன்ன பிரகாரமாக, உயர்த்துகிறார் என்று சொன்ன பிரகாரமாக தேவன் உங்களையும் ஒரு சாதாரண நிலையிலிருந்து எடுத்து உங்களை இன்றைக்கு அவர் உயர்த்தி இருக்கிறார். இன்னும் உங்களை நடத்துவார். ஏனென்றால் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஜெபம் செய்வோமா? பரலோகத்தின் தேவன் உங்களை அழைத்தவர். அவர் உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருந்து உங்களை சிறப்பாக வழிநடத்த வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, கடந்த நாட்களில் தேவன் உங்களை வழிநடத்தின விதத்தை சிந்தித்து பாருங்கள். அந்த தேவன் மரண பரியந்தம் உங்களை கைவிடாது நடத்துவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அவர் சொல்லியிருக்காரே. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் ஒரு காலம் நம்மை விட்டு விலகுவதில்லை. அவர் மோசே இடத்துல சொன்னார், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து தெரிந்திருக்கிறேன் என்று சொன்னார். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து தெரிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவா, உம்மையே நான் என்றும் நேசிப்பேன், உம்மையே நான் என்றும் நேசிப்பேன். என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவா, உம்மையே நான் என்றும் நேசிப்பேன். தேவாவும் இரத்தத்தின் வில்லையை நான் அறிந்தேன், சோதனை சோர்வு வேளையில். தேவாவும் இரத்தத்தின் வில்லையை நான் அறிந்தேன், சோதனை சோர்வு வேளையில். கரம் பிடித்து நடத்திடுமே என் கதி வேறாரில்லையே. கரம் பிடித்து நடத்திடுமே என் கதி வேறாரில்லையே. என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவா, உம்மையே நான் என்றும் நேசிப்பேன், உம்மையே நான் என்றும் நேசிப்பேன். வளமுள்ள தேவன் உங்களை நித்திய காலமாக நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, அப்பா, நீர் எங்களுக்கு உண்மையுள்ளவராகவே இருந்து வந்திருக்கிறீர். கடந்த நாட்களில் முற்பிதாக்களுக்கும் எல்லோருக்கும் நீர் உண்மையுள்ளவராக இருந்தீரே ஆண்டவரே. இந்த தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்திருந்து உம்முடைய மகத்துவமான சத்தியத்தை தியானிக்கிற இந்த அனைத்து மக்களுக்குமே நீர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய கிருபையை அவரோடு கொடுப்பதாக, அவருடைய நன்மையாலும் கிருபையாலும் முடிசூட்டும் ஆண்டவரே. அவருடைய எல்லா பிரச்சனையிலிருந்து அவளுக்கு விடுதலை கொடுமப்பா ஆண்டவர் தாமே. அவருடைய கண்ணீரையாகவும் துடைத்து அவளுக்கு பெருக்காமல் ஆசீர்வாதத்தை தந்து அவளோடு கூட உம்முடைய கிருபை இருந்து அவருடைய நன்மையாலும் கிருபையாலும் முடிசூட்ட வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்லாமத்தில் எல்லாவற்றையும் மனத்தாழ்மையோடு கெஞ்சிரோம். ஜெபம் கேளும் இரக்க நிறைந்த பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.